என்னடா மெசேஜ் இது? மெசேஜ் இது ஏதோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனேன். அதனால் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாதான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு வருஷமாக வீட்டிலே உட்காந்து வந்தாச்சு. ஒரு வருஷமாக பொழுது தெண்டமாக போயிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்து நிறைய என்னென்னலாம் கண்ணில் படுதோ எல்லாத்தையும் எடுத்து சம்பாதிக்கணும். அதுக்குன்னு இப்போ புதுசாக நம்ம ஒரு சேனல் தொடங்கினோம். அந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த சேனல் நான் தொடங்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த சேனல் தொடங்கினேன். அதில் பார்த்திங்கன்னா முதல் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி அதில் ஒரு சில வீடியோ போட்டேன். ஒரு சில வீடியோவில் தான் நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, ஒரு சில பேர் பார்க்கல. கம்மியான முதலீடு போட்டால் எவ்வளோ அதிகமாக லாபம் கிடைக்குன்னு நான் பண்ண விஷயத்தெல்லாம் அதில் சொல்லலான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஒன்று நம்ம தொடங்கினதுனால அந்த சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு கேளுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அந்த சேனலை. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா, ஒரு லேடிஸ் ஒரு கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்காது. அந்த சேனலில் ஒரு மணி நேரத்தில் 1000 ரூபா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். சேனல் பேர் பார்த்திங்கன்னா கை நிறைய பணம் என்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா அதில் இப்போ நம்மளே சில இதெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணுறோம். லாபம் அதிகமாக இருக்கும், அதில் செலவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வெளியில் யாருக்கும் கொடுக்க முடியாது, மொத்தமாக கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க, தள்ளி விட்டு போகிறாங்க. தள்ளி விடாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். செலவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் லாபம் அதிகமாக இருக்கும். அந்தமாரி நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அதோட பெரிய கேப் விழுந்து போச்சு. இப்போ திருப்பியும் அந்த வேலையை பார்க்கலான்னு இறங்கியாச்சு. சரி, அதுக்குன்னு ஒரு சேனலை நம்ம தொடங்கினோம். அதில் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறோமோ அதுக்கு தேவையான நம்ம வீடியோ போடுவோம். அதை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அவங்ககிட்ட செய்யட்டும். அது செய்யறதுனால அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. சும்மா ஒரு 4 வீடியோ தான் போட்டிருக்கோம், டைமிங் ஒன்றும் இல்லை.